துணைவேந்தர் நியமன சட்டத்துக்கு உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு. வாதங்களை எடுத்து வைக்க உரிய அவகாசம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. பிரதிஷ்டை தினத்தை முன்னிட்டு இன்று மாலை திறக்கப்படும் சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை. பூஜை முடிந்த பின்னர் நாளைய தினமே நடை அடைக்கப்படும். நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4000-ஐ தாண்டியது. சென்னையில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த மூதாட்டி கொரோனாவால் மரணம். இன்று அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். மாநிலங்களவை எம்பிக்கள் தேர்தல், அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை என தகவல். 10-12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு 2வது கட்டமாக விருதுகளை வழங்கும் விஜய். 84 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த மாணவர்களுக்கு வழங்க ஏற்பாடு. தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஐபிஎல் தொடரில் முதன்முறையாக கோப்பையை வென்றது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. 18 ஆண்டுகால கனவை நனவாக்கி அசத்திய ஆர்சிபி. நாடு முழுவதும் வான வேடிக்கைகளுடன் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ஆர்சிபி ரசிகர்கள். கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ரசிகர்களை லேசான தடியடி நடத்தி கலைத்த காவல்துறையினர். ஐபிஎல் தொடரில் பெங்களூரு அணியில் தொடர்ந்து விளையாடுவேன், விராட் கோலி அறிவிப்பு. ஐபிஎல் கோப்பையுடன் இன்று பெங்களூருவில் ஆர்சிபி அணி வெற்றி பேரணி. பகல் 3:30 மணிக்கு சின்னசாமி மைதானத்தில் தொடங்குகிறது. +2 பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல்களை இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்க ஏற்பாடு. உதகை மாவனவில்லில் ஒரு வாரமாக பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் புலி. இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி போனதாக கிராம மக்கள் வேதனை. சென்னையில் ராட்வீலர் நாய்கள் கடித்ததில் ஆட்டோ ஓட்டுநருக்கு காயம். நாய்களின் உரிமையாளரை கைது செய்த காவல்துறையினர் ஜாமீனில் விடுவித்தனர். நெல்லை மாவட்டத்தில் அகஸ்தியர் அருவிக்கு குளிக்க வரும் உள்ளூர் பகுதி மக்களுக்கு நுழைவு கட்டணம் வசூலிக்க தடை. அம்பை தொகுதி அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு 2ஆம் கட்டமாக இன்று விருது வழங்கும் விழாவிற்கு நடிகர் விஜய் வந்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிழொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் திக்கனமும் மதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கி உன் சீர் இளமை திறம்பி
இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் இப்பொழுது 3வது ஆண்டாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பாராட்டும் விதமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது உதவித்தொகை வழங்க இருக்கிறார். இதற்கான நிகழ்ச்சி 2ஆம் கட்டமாக மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 88 தொகுதியிலிருந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்ற நிலையில 2ஆம் கட்டமாக தற்போது தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 75 சட்டமன்ற தொகுதிகளும் இது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி உட்பட சட்டமன்ற தொகுதிகளில் தற்போது அதற்கான மாணவர்கள் அழைக்க வரப்பட்டு 504 மாணவர்களுக்கு இன்றைய தினத்தில் பாராட்டு விழாவானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த தினத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மேடையில் சிறிது நேரம் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறை உரையாற்றுகின்ற பொழுது குறிப்பாக தேர்தல் ரீதியாக யாருக்கு வாக்களிக்க வேண்டும், அரசியல் கருத்துக்கள் பேசப்பட்டது, நீட் தொடர்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில இன்றைய தினத்தில் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் மேடையில் ஒரு சில வார்த்தைகள் மாணவர்கள் மத்தியில் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி பேசுகின்ற பொழுது அரசியல் ரீதியான கருத்துக்களை முன்வைப்பாரா என்பது குறித்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த தங்களை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் சார்ந்த ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில விஜய் அது குறித்து பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு நிலை வருகிறது. வேல்முருகன், சென்ற கல்வி விருது வழங்கும் விழாவில் விஜய் அரசியல் குறித்து பேசியிருந்தார். மாணவர்களை நோக்கி சரியாக ஓட்டு வாக்களிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் பேசியிருந்தார். இன்றும் அதே போல அரசியல் ரீதியான பேச்சு, நீங்கள் குறிப்பாக சொன்னது போல தக்லைஃப் தொடர்பான கருத்துக்களை எதுவும் முன்வைப்பாரா என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில எப்போது இந்த விருது வழங்கும் விழா முடிக்கப்படும், அவர் எப்போது பேசப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது? சரியாக 10 மணிக்கு இந்த நிகழ்ச்சியானது துவங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்கள், சிறப்பு மாணவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு பின்னர் மேடையில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்கப்பட இருக்கிறது. கடந்த முறை பேசுகின்ற போதே கடந்த 30ஆம் தேதி முதல் கட்டமாக நடைபெறும் பொழுது குறிப்பாக அன்றைய தினத்தில் பல்வேறு அரசியல் ரீதியான கருத்துக்களை தெரிவித்த பிறகு இன்றைய தினத்தை நாம் தொடர்ச்சியாக பேசினால் உங்களுக்கு சலிப்பு ஏற்படும் என்று மேடையில் பேசியிருந்தார். இருந்தாலும் கூட இந்த தினத்தில் பேசுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் கடந்த முறை தற்போது மேடையில் தற்போது விஜய் இந்த நிகழ்ச்சியை தொடங்கிவிட்டார். அப்படி பார்க்கின்ற போது விஜய் இந்த தினத்தில் மேடையில் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்று புரிந்து கொள்ளலாம். ஏன்னா இது கடந்த முறையை தெரிவித்திருந்தார். இருந்தாலும் கூட தற்போது இந்த அரசியல் கருத்துக்களை பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில விஜய் அந்த மாணவர்களை பாராட்டக்கூடிய நிகழ்வானது தொடங்கி இருக்கிறது. 75 தொகுதிகளுக்கான தற்போது அந்த மாணவர்களுக்கான பரிசீலிப்பு நிகழ்ச்சி, தங்க மோதிரம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.